ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் ஒரு கப்பு சாதம் இருந்தால் போதும். இந்த ரெசிபியை ரொம்பவே சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம தயார் பண்ணிடலாம். நீங்கள் டீ போடுறதுக்குள்ளே இதை தயார் பண்ணிடலாம். மெதுவடை. இந்த மெதுவடைக்கு நம்ம உளுத்தம்பருப்பு எதுவும் ஊற வைக்க வேண்டியதில்லை, அரைக்க வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டாம். ரொம்பவே சூப்பராக சுலபமாக ஒரு 5 நிமிஷத்தில் இதை நம்ம தயார் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இது ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் பழைய சாதம் எடுத்துக்கக்கூடாது. ஒன்று காலையில் வடித்ததாக இருக்கணும், இல்லை மதியம் நீங்கள் செஞ்ச சாதமாக இருந்தால் கூட சரியாக இருக்கும். ரொம்ப பழைய சாதம் எடுத்தீங்க அப்படின்னா வடை நமக்கு சரியாக வராது. சாதத்தை ஒரு மிக்சர் ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் உடச்சி சேர்த்துக்கோங்க. எல்லா சாதத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதத்தோட பருக்கையே இல்லாத அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா சாதத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ எல்லா சாதத்தையும் அரைச்சாச்சு. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் ஜீரகம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது அரிசி மாவு. அரிசி மாவுக்கு அளவுலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் அரைச்சி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய அரிசி மாவு சேர்க்குற மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குற மாதிரி இருந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நமக்கு வடை பதத்துக்கு பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கம்மியாக சேர்த்து சாதத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் பதத்துக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. வடையை தட்டியாச்சு. ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு வடையாக பொரித்து எடுக்க வேண்டியதுதான். நீங்கள் டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இந்த வடை மொறுன்னு தயாராகிடும். கட்டாயம் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மொறுன்னு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வடை பொன்னிறம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ 2 பக்கமும் பொன்னிறம் ஆன பிறகு நம்ம வெளியில் எடுத்துட வேண்டியது தான். ஸோ மொறுன்னு நம்மளோட மெதுவடை ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேஜி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.